நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா வீடு பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னென்னா பொருள் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கிச்சன் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஹால் பெருசு இருந்தால் நல்லா இருக்குமே, ரூம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றதை யோசிக்கிறத விட நம்மக்கிட்ட பொருள் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஏந்திரிக்கும் போது திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது நம்மளோட ஃபால்ட் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற கிளட்டர்னால. மேக்ஸிமம் வீடுங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுறது கிடையாது, கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன், அவங்க நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் வாங்குறாங்க, அதை வீடியோஸ் போடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அவ்வளோ ஸ்டோரேஜ் தேவையா அப்படி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்கள் அதிகமாக வாங்குகிறோமோ அதுக்கு அதே அளவு நம்ம அதுக்கு மெயின்டெனன்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மினிமலிசம்ன்றது சாக்ரிஃபைஸ் கிடையாது, ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸஸ். நமக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது, தேவையானதை வச்சுட்டு வேண்டான்ற பொருளை வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு சைலண்ட் ரிமைண்டர் தான், நம்ம மணியை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்றதுக்கு. டூ மெனி சாய்ஸஸ் கிரியேட்ஸ் டெய்லி டிசிஷன் ஃபட்டி. நம்ம என்றைக்காவது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்மளால் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. நம்மக்கிட்ட நிறைய கிளாத்ஸ் இருக்கும்போது எல்லா கிளாத்ஸ்க்குமே ஒரு ரீசன் இருக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே. பட் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும்போது நம்மளால் ஒரு 10-15 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஆர்கனைஸ்டு ஹோம் சேவ் டைம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு நாளும் நிறைய டைம் மிச்சமாகும். டீக்ளட்டரிங் பண்ணுறதுனால நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா இன்டென்ஷனலாக நம்ம வாங்க முடியும், திருப்பியும் நம்ம மணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். வீட்டில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தான் அது. அவங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு ரொம்ப டைம் டிலே பண்ணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளிப்பு, ஒரு ஹேர் பேண்டு, இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் நம்மக்கிட்ட அவ்வளோ ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும், 10-20 ஹேர் பேண்ட்ஸ் கூட நம்ம வச்சுருப்போம். ஆனால் அதை கரெக்ட் டைமுக்கு நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் தேவையானப்போ நம்மளால் கரெக்டாக அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் கிளிப்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். பட் எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டுருப்போம் அவசர அவசரமாக, அந்த டைமில் நமக்கு ஒரு கிளிப் தேவைன்னு சொல்லிட்டு எடுக்க போனோம்னா நம்மளால் எடுக்கவே முடியாது. அது எல்லாமே கிளட்டர்னால தான். ஒரு சிம்பிளான கிச்சன் எப்பயுமே ஹெல்த்தியர் ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணும். எப்பயுமே நம்ம கிச்சனுக்கு போகும்போது என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போவோம். கிச்சனில் போய் பார்க்கும்போது அந்த நேரத்தில் நிறைய பொருட்கள் அங்கங்கே கிடக்கிறத பார்க்குறப்போ இன்னும் 2 தான் இரிட்டேட்டிங் அதிகமாகும். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இதுவா அதுவா அந்த மாதிரி சாய்ஸஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அதை குறைக்கும் போது தான் நமக்கு ஒர்க் லோடும் குறையும், மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்னால் ஷாப்பிங் சைக்கிளை பிரேக் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா என்கிட்ட பொருட்களே நிறைய இருக்குது, அதை நான் டீக்ளட்டர் பண்ணும்போதே எனக்கு தேவையான பொருள் என்கிட்டயே இருக்கும், திருப்பி நான் போய் வாங்க தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. டீக்ளட்டர் பண்ணும்போது தான் எவ்வளோ பொருளை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் மணியை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. இன்டென்ஷனலாக என்னால் பை பண்ண முடியுது. இதுக்கு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேனோ அதுலேருந்து எனக்கு பொருட்கள் வாங்க வேண்டிய நீடே இல்லாமல் போயிடுச்சு. வீடுன்றது நமக்கு எப்போயுமே ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தரணுமே தவிர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கஷ்டத்தையோ நமக்கு தரக்கூடாது. இவ்வளோ வேலை இருக்கேன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தரக்கூடாது. ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் பொருள் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். யூஸே பண்ணாத பொருளை தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது, அந்த பொருளுக்கு வந்து நம்ம அடிக்கடி ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அது அதோட ஸ்பேஸில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா அது அன்வான்டாக நமக்கு அங்கே அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக நம்மளோட அட்டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு எப்போ கால் பண்ணாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க காலையில் 6 o'clock எழுந்திரிப்பாங்க. 6 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் வீட்டு வேலை தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட 5 hours செய்கிறாங்க. 11 o'clock ஷாப்புக்கு போவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா கேட்டால் வீட்டிலே ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு, வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே எனக்கு 11 o'clock ஆகிடுச்சு அப்படின்வாங்க. கடையில் வந்து தூங்கிடுவாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம தூங்குறோன்றப்போ நம்ம எவ்வளோ வேலை வீட்டில் செஞ்சுட்டு வந்தால் கடைக்கு போயிட்டு திரும்பியும் தூங்கணும்னு சொல்லிட்டு தோணும் அவங்களுக்கு. அதுதான் வீட்டில் வந்து நிறைய தேவையில்லாத பொருள் அவங்கக்கிட்ட இருக்கும். பாத்திரம் மட்டுமே கிட்டத்தட்ட 45 minutes கிட்ட வாஷ் பண்ணுவாங்க, இல்லை 1 hour கிட்ட வாஷ் பண்ணுவாங்க. நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில்
யூஸ் பண்ணாத பொருளுக்காக நம்மளோட டைமையும் நிறைய மணியையும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். நான் இந்த மாதிரி நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். வீட்டில் வேலை செய்ய முடியாமல் நிறைய ஒர்க் இருக்கும். அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல தனியான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூட வச்சுக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கேன். நிறைய ஆப்ஸில் வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்கேன், யாராவது கிடைப்பாங்களா வேலைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டைம் நான் சர்ச் பண்ணியிருந்திருக்கேன். பட் எனக்கு அப்போல்லாம் ரியலைஸ் ஆகலை என்கிட்ட பொருள் தான் நிறையா இருக்குது அப்படின்றது. அதை டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இதுக்காக நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டாய்ஸ் இருக்கும், வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க குழந்த. அதை நம்ம குழந்தைய ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த டாய்ஸ் நம்ம எவ்ரிடே ஈவினிங் இல்லை எவ்ரிடே நைட் நம்ம அந்த டாய்ஸை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாய்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் ஆகும். குட்டி குட்டி குட்டியாக நிறைய டாய்ஸ் இருக்கும். அவ்வளோ டாய்ஸுங்க வீடு ஃபுல்லாக கிடக்கிறத பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். இன்றைக்கி இந்த பொருளுங்களை தான் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். என்கிட்ட யூஸ் ஆகாமல் இதெல்லாம் நான் சும்மாவே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கேன். ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து கிரேட்டரு, அப்புறம் எனக்கு வந்து ஜுவல் சீட்டு கட்டினப்போ கொடுத்த ஒரு இட்லி குக்கரு, இந்த மாதிரி ஜூஸ் போடுற ஒரு பிளாஸ்டிக் அந்த ஒரு இது எல்லாமே வந்து நான் யூஸே பண்ணலை. பட் சும்மாவே வீட்டில் வச்சுட்டு இருந்துகிட்ருக்கேன். அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிட்டுருக்கு. ஒரு பொருள் நம்ம தேடும்போது நமக்கு தேவையான பொருள் கிடைக்க மாட்டேங்குது, தேவையில்லாத பொருள் தான் அதிகமாக கிடைக்கிது. இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது, நான் யூஸே பண்ணலை. இது திருப்பி அவங்க வரும்போது கொடுத்து அனுப்பிடலான்னு தான் இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் டீக்ளட்டர் பண்ணி என்னோடய டைமையும் ஸ்பேஸையும் ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.